வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ராணுவ தயார் நிலைக்கான அவசியம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் கரூரில் கூட்ட நெரிசலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். பிரதமரின் இ-டிரைவ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மின்சார வாகன சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ராணுவ தயார் நிலைக்கான அவசியம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய கடலோர காவல்படை தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு முறியடிக்கும் வகையில் பாதுகாப்பு படையினர் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மாறிவரும் தற்போதைய சூழல்களுக்கு ஏற்ற வகையில் புதிய அச்சுறுத்தல்களும் புதிய சவால்களும் உருவெடுப்பதாக தெரிவித்த அவர், அவற்றை எதிர்கொண்டு முறியடிக்கும் வகையில் முப்படைகளின் தனித்துவமான போர் நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என கூறினார். தமிழகத்தின் கரூரில் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் நடந்த இடத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று காலை பார்வையிட்டார். அவருடன் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற திருமதி நிர்மலா சீதாராமன் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடமும் இச்சம்பவம் குறித்து நிதியமைச்சர் கேட்டறிந்தார். இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவங்களுக்கு மாநில அரசால் நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் தலைவர் திருமதி அருணா ஜெகதீசன் இன்று 2வது நாளாக பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்கள் சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நாட்டில் மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொண்டுவர அயராது உழைத்து வருகிறது. அரசின் பல்வேறு முயற்சிகளால் ரயில்வே சீர்திருத்தங்கள் எவ்வாறு இந்தியாவின் உயிர் நாடியை நவீனமயமாக்குகின்றன என்பதையும் ஒவ்வொரு குடிமகனும் உலக தரம் வாய்ந்த பயணத்தை மேற்கொள்வது குறித்து சேவை திருவிழா என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ரயில்வே சீர்திருத்தங்களால் தண்டவாளங்களில் ஒரு புரட்சியை உருவாக்கி நாட்டின் உயிர் நாடியை முன்னேற்றத்தின் சக்தியாக அரசு மாற்றியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு ரயில்வே பயணிகள் அனைவருக்கும் மிகவும் வசதியான, பாதுகாப்பான மற்றும் உலக தரம் வாய்ந்த பயண அனுபவங்களை வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்திய ரயில்வே தடையற்ற இணைப்பின் மூலம் துரிதமாக செயல்படுகிறது. அண்மையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் பாதையை தொடக்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில், आज वादी कश्मीर भारत के रेल नेटवर्क से जुड़ गई। मां भारती का वर्णन करते हुए हम श्रद्धा भाव से कहते आए हैं, कश्मीर से कन्याकुमारी ये अब रेलवे नेटवर्क के लिए भी हकीकत बन गया है. ரயில் பயணத்தை பாதுகாப்பாகவும் வசதியாகவும் மாற்றுவதற்காக மத்திய அரசானது அம்ரித் பாரத் ரயில்கள் மற்றும் நமோ பாரத் அதிவேக ரயில்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் 1300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் உலக தரம் வாய்ந்த வசதிகள் உறுதி செய்யப்படுகின்றன. ரயில் இயக்கத்தின் போது மிக உயர்ந்த பாதுகாப்பு தரத்தை உறுதி செய்யும் வகையில் அதிநவீன தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பான கவச் என்ற அமைப்பையும் இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் எதிர்காலத்திற்கான தயார் நிலை என்ற ஒரு ரயில்வே அமைப்பை உருவாக்குவதற்கான தேசிய ரயில் திட்டமும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பானது சாதாரண மக்களுக்கும் மலிவான, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான ரயில் போக்குவரத்து முறையை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. பிரதமரின் இ-டிரைவ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 72,300 மின்சார வாகன சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை
மத்திய கனரக தொழில்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் பொது இடங்களில் சார்ஜிங் செய்யும் மையங்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்புகள் போன்ற இடங்களில் அமைக்கப்படும் சார்ஜிங் மையங்களுக்கு 100% மானியம் வழங்கப்படும் என்றும், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், பேருந்து முனையங்கள் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்கள், சுங்கச்சாவடிகள் உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்படும் சார்ஜிங் மையங்களுக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், நெடுஞ்சாலைகள், பொது போக்குவரத்து மையங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவில் மின்சார வாகன சார்ஜிங் மையங்களை அமைப்பதை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. கோடியக்கரை அருகே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்காலைச் சேர்ந்த 10 மீனவர்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 2 மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த 25ஆம் தேதி 12 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது. நாட்டில் தற்போது அமலாகி வரும் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மறைமுக வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளன. இதுவரை 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி கட்டமைப்பு 5%, 18% என 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் வரி விகித சீர்திருத்தத்தின் மூலம் குடிமக்களுக்கு கிடைக்கும் பயன்கள் ஏராளம். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சாமானிய மக்களின் நிதிச் சுமையை குறைக்கும் வகையில் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க வரி குறைப்பை மத்திய அரசு செய்துள்ளது. GST 2.0 படி புற்றுநோய் மற்றும் நாள்பட்ட கடுமையான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கான வரிகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. மேலும் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் நோய் கண்டறியும் கருவிகள், குளுக்கோமீட்டர்கள், வெப்பமானிகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களுக்கான GST 12%இலிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னர் 18% இருந்த சுகாதாரம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களுக்கான GST விகிதங்கள் தற்போது முற்றிலும் நீக்கப்பட்டு வரி இல்லாததாக மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் பிரீமிய தொகை குறிப்பிடத்தகுந்த அளவு குறைந்துள்ளதோடு அதிகமான குடும்பங்கள் காப்பீடு வாங்கவும் ஊக்குவிப்பதாக அமையும். இது குறித்து புதுச்சேரியை சேர்ந்த காப்பீட்டு ஆலோசகர் திரு தனசேகரன் கூறுகையில், இன்றைய காலகட்டத்துக்கும் எதிர்காலத்திற்கும் இன்சூரன்ஸ் ஒரு அத்தியாவசியமானது. நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ஆயுள் காப்பீடும் சரி, விபத்து காப்பீடு மற்றும் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இது மாத சம்பளம் வாங்கியவர்கள் மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்களுக்கும் இது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்கம் சார்பில் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் தேசிய விளையாட்டு நாள் மற்றும் கேலோ பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு கடந்த 1 மாத காலமாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடக்கி வைக்கப்பட்ட ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் இன்று உளுந்தூர்பேட்டையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கிராமப்புற பெண்களின் உடல் நலத்தை மேம்படுத்துவதோடு நோய் தடுப்பு, மனநலம் மற்றும் ஊட்டச்சத்து சார்ந்த உளவியல் ஆலோசனைகளும் வழங்கும் வகையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் கிராமப்புற பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ராணுவ தயார் நிலைக்கான அவசியம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் கரூரில் கூட்ட நெரிசலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். பிரதமரின் டிரைவ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மின்சார வாகன சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.